குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 8th சாப்டரில் எக்ஸாம்பிள் 8.27 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or sum of faces as 4. கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், 2 டைஸுங்கிறான். டைஸ்னா என்ன, பகடை. 2 பகடை என்ன பண்ணுறான், ரோல்டு டுகெதர் அப்படின்னா ஒட்டுக்கா சுற்றி தூக்கி போடுறான். சரிங்களா? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளெட்டு. டபுளெட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இந்த ஃபேஸ்லையும் அந்த ஃபேஸ்லையும் ஒரே நம்பர். 2 பகடை இருக்கு இல்லையா, அந்த 2 பகடையிலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று உழுதுச்சுன்னா அதுலேயும் ஒன்று தான் உழுவணும், இதில் 2னா அதுலேயும் 2, அந்த மாதிரி இருந்ததுனால தான் அதுக்கு பேர் வந்து டபுளெட். ஆர் சம் ஆஃப் ஃபேஸஸ் as 4. அப்போ இந்த பகடையில் 1 இருந்ததுன்னா அந்த பகடையில் எவ்வளோ இருக்கணும், 3 இருக்கணும். கூட்டினா சம்முனா கூட்டுறது. அப்போ இதில் 2 இருந்தால் அதில் 2, இதில் 3 இருந்தால் அதில் 1ங்கிற மாதிரி. சரிங்களா? இதுதான் கேள்வி. சொல்யூஷன் போட்டுக்கோங்க. when 2 dice are rolled together அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைஸ் நம்ம தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த n of s ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 36. நம்ம ஆல்ரெடி எழுதுவோம் இல்லைங்களா, 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 இந்த மாதிரி 2 1 2 2ங்கிற மாதிரி போடுவோம் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா n of s ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் ரெகுலராக, 36. அதை மேக் பண்ணிக்கோங்க. லெட்டு A be the event of getting the doublet and B be the event of getting face sum 4. ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டபுளெட்னா என்ன வரணும், அந்த ஒரு பகடையிலையும் இந்த ஒரு பகடையிலையும் ஒரே மாதிரி நம்பர். அப்போ 1 1, இல்லைன்னா அதே போல் 2 2, அதே போல் 3 3, 4 4, 5 5, 6 6. இதுக்கு பேர் தான் வந்து டபுளெட். ஓகேங்களா? அப்போ பி பார்த்தீங்கன்னா அதோட கூட்டல். சம்னா வந்து கூட்டலா, அந்த கூட்டல் எவ்வளோ வரணும், 4 வரணும். ஒரு பகடையில் 1 வந்தால் இன்னொரு பகடையில் 3, ஒரு பகடையில் 2 வந்தால் இன்னொரு பகடையில் 2, ஒரு பகடையில் 3னா இன்னொரு பகடையில் 1. இதை கூட்டினா என்ன கிடைக்கும், 4 வருமா ஒவ்வொன்றுலையும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஒரே மாதிரி இங்கேயும் வருது இங்கேயும் வருது, அதனால் 2,2 மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? லெட்டு தென் n ஆஃப் ஏ, இதை நம்ம கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், எல்லாத்தையும் கூட்டினா 6 வரும். அப்போ n ஆஃப் பி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா 3. அப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு பி ஆஃப் ஏ. அதுக்கு ஃபார்முலா நமக்கு ரெகுலராக தெரிஞ்சது தான், n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏ வந்து 6/36. இதை கேன்சல் பண்ணால் 1/6ன்னு போட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்து 6/36ன்னு வச்சுக்கிட்டோம்னா சரி. இதை கேன்சல் பண்ணால் 6வது டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/6 வருமா. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ். அது என்ன வரும், 3/36. அதே போல் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை n ஆஃப் எஸ். அது பார்த்தீங்கன்னா 1/36. ஓகேங்களா? தேர்ஃபோர் அடுத்தது என்ன சொல்கிறான், தேர்ஃபோர் பி getting a doublet or the total 4. அப்போ என்ன பண்ணுறோம், P of A union Bன்னு போடுறோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of A union Bக்கு P of A plus P of B minus P of A intersection B. P of A ஓட வேல்யூ 6/36, P of B ஓட வேல்யூ 3/36 minus A intersection Bக்கு 1/36. அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குதுன்னா 2/9. Hence the required probability is 2/9. ஓகேங்களா?